நேரம் 6:30 இந்த நேரம் முதல் நீங்கள் இணைந்திருக்கலாம். இலங்கை செஞ்சிலுவை சங்கத்தினர் வழங்குகின்ற மனித நேயத்திற்கான மனுத்தியாலம் என்கின்ற நிகழ்ச்சியோடு இணைந்திருக்க போன்றீர்கள். நிகழ்ச்சி தொகுத்து வழங்க கலையகத்தில் பானுஜா தயாராக இருக்கின்றார். இணைந்திருங்கள். நன்றி சாலினி. இலங்கை ஒலிபரப்பு கொடுத்தாவனத்தில் யாழ் சேவையினை கேட்டுக்கொண்டிருக்கும் அனைத்து சொந்தங்களுக்கும் இனிமையான மாலை நேர வணக்கம். வளமை போல் இன்றும் கூட இலங்கை ஒலிபரப்பு கொடுத்தாவனத்தில் யாழ் சேவையூடாக மனிதநேய அமைப்பான செஞ்சிலுவை சங்கம் வழங்கும் மனிதநேயத்திற்கான மனுத்தியாலம் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கின்றோம். இன்றைய எமது நிகழ்ச்சியிலும் கூட மேல்குடியேறி கட்டுமான பணிகளில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கும் மக்கள் தங்களது உள்ளங்களில் உள்ள ஆக்கப்பூர்வமான கருத்துக்களை எங்களோடு பகிர்ந்து கொண்டு உங்களுடைய கருத்துக்களுக்கான விடைகளினை பெற்றுக் கொள்ளலாம். எங்களுடன் தொடர்பு கொள்ள வேண்டிய எங்களது தொலைபேசி இலக்கம் 022223029 ஆகும். அல்லது உங்களுடைய ஆக்கப்பூர்வமான கருத்துக்களை SMS அதாவது குறுந்தகவல் வாயிலாகவும் அனுப்பி வைக்கலாம். குறுந்தகவல் வாயிலாக அனுப்பி வைப்பதாயில் நீங்கள் செய்ய வேண்டியது இதுதான். உங்களுடைய பெயர் மற்றும் இடத்தை குறிப்பிட்டு 072024861 என்னும் தொலைபேசி இலக்கத்துக்கு அனுப்பி வைங்க. இந்த வேளையில் நமது கலையகத்துக்கு வருகை தந்திருக்கும் பிரமுகர் ஒருவரினை அறிமுகப்படுத்திக் கொள்வோம். அவர் இலங்கை செஞ்சிலுவை சங்க முரண்பாடுகளுக்கு பின்னரான நூலெழுச்சி திட்டத்தின் தொழில்நுட்ப உத்தியோகத்தர் திருமதி வேணுகானம் சுபரூபி அவர்கள். வணக்கம் சுபரூபி அவர்கள். வணக்கம். இந்த சந்தர்ப்பத்தில் இங்கு வருகை தந்திருக்கும் தொழில்நுட்ப உத்தியோகத்தர் சுபரூபி அவர்களிடம் நாம் வினாவினை தொடுக்க இருக்கின்றோம். அவரிடம் தொடுக்க இருக்கும் வினா இதுதான். இலங்கை செஞ்சிலுவை சங்கத்தின் முரண்பாடுகளுக்கு பின்னரான நூலெழுச்சி திட்டத்தின் கீழ் தொழில்நுட்ப உத்தியோகத்தரான உங்களின் பங்களிப்பு என்ன? அது பற்றி கலந்துரையாட முடியும். ஆரம்ப கட்டத்தில் பயனாளிகள் தேர்வுக்கான கேள்விகள் அடங்கிய படிவம் நிரப்புவதில் எங்களது பங்களிப்பு ஆரம்பமாகிறது. பயனாளி தெரிவின் பின்னர் வீட்டுத்திட்ட வீடு கட்டுவதற்கான அளவு பரிமாணங்கள் பயனாளிக்கு தெரியப்படுத்துகின்றோம். இவற்றிற்கு தேவையான மூலப்பொருட்கள், அவற்றின் அளவுகள், தரங்கள் பற்றி பயனாளிக்கு தெரியப்படுத்துகின்றோம். பெறப்பட்ட மூலப்பொருட்களின் தரங்கள் பற்றி பரிசோதித்தல், அறிவுரை வழங்கல் என்பனவும் எம்மாலே செய்யப்படுகின்றது. குறிப்பிட்ட ஒவ்வொரு கட்டுமானமும் கட்டப்பட வேண்டிய முறைகள், கட்டி முடிக்க வேண்டிய கால எல்லைகள் பற்றி பயனாளிக்கு தெரியப்படுத்துகின்றோம். சொல்லப்பட்ட விதிமுறைகளுக்கு மாறாக கட்டப்படுமாயின் அவற்றினை திருத்தி கொள்ள வேண்டிய பொறியியல் முறைகள் பற்றியும் மாற்றி அமைக்கப்பட வேண்டிய முறைகள் பற்றியும் நமது பயனாளிகளுக்கு அறிவுறுத்துகின்றோம். ஒவ்வொரு கட்ட கொடுப்பனவுக்கு கட்டப்பட வேண்டிய கட்டுமானம் சரியாக கட்டி முடிந்த பின்னர் அதன் நிழல் பிரதியினை அதாவது போட்டோ எடுத்து அடுத்த கட்ட வேலைக்கான கொடுப்பனவினை கோரும் படிவம் நிரப்பி இவற்றினை பொறியியலாளரிடம் கையளிக்கின்றோம். இத்துடன் முதலாவது கட்ட அவர்களின் முதலாவது கட்டம் முடிவடைந்து அவர்களின் இரண்டாவது கட்டத்துக்கான கொடுப்பனவுக்காக பெறப்படுவதற்கான நடவடிக்கை நடைபெறும். இதற்கிடையே பின்தங்கி நிற்கும் பயனாளிகள் எதிர்நோக்கும் பிரச்சனைகள் கண்டறிந்து அதற்கு ஏற்றவாறு அவர்களுக்கு ஆலோசனைகள் வழங்கி அவர்களை அடுத்த கட்ட கொடுப்பனவை பெற்று மேலும் வீட்டுத்திட்டத்தினை கொண்டு செல்வதற்கான ஊக்கமளிக்கும் முறையை செய்கின்றோம். அந்தந்த இடத்துக்குரிய பிரதேச செயலகம், பிரதேச சபை, கிராம சேவையாளர் அலுவலகம் என்பவற்றுடன் தொடர்புகளை பேணி பயனாளிகளுடன் வீட்டுத்திட்டத்தின் சம்பந்தமான கலந்துரையாடலை மேற்கொள்கின்றோம். அவரிடம் தொடர்ந்தும் வினாவினை கொடுக்க இருக்கின்றோம். ஒரு வீட்டினை கட்டுவதற்கு தொழில்நுட்ப அறிவினை எவ்வாறு மக்கள் மத்தியில் பிரயோகிக்கின்றீர்கள்? முதலில் மாஸ் மீட்டிங் சொல்லி முதலாவது பெரிய கூட்டம் வைக்கின்றோம். அது பயனாளிகள் தெரியும் பின்னர் எல்லா அந்தந்த கிராமங்களில் உள்ள பயனாளிகளை ஒரு கூட்டம் வைத்து அழைத்து அவர்களுக்கு மேற்குறிப்பிட்டு நான் சொன்ன விடயங்கள் பற்றி பொதுவாக அறிவுரைகள் வழங்கப்படுகின்றன.
மாதாந்தம் ஒரு கூட்டம் வைத்து அவர்களுக்கு மேலும் மேலும் அந்தந்த கட்ட கொடுப்பனவுக்குரிய செய்ய வேண்டிய வேலைகள் பற்றியும் அறிவுறுத்தல் வழங்கப்படுகின்றது. தேவைப்படி சென்றிலமைக்கு ஒரு முறையும் நமது கூட்டங்கள் நடைபெறும். ஆரம்பத்தில் பயனாளிக்கு அளவு பிரமாணங்கள் கூடிய வரைபடம், தேவைப்படும் மூலப்பொருட்களின் அளவுகள், கட்டுமானம் கட்டப்பட வேண்டிய முறைகள் என்பன அடங்கிய குறிப்பேடு ஒன்று வழங்கப்படுகின்றது. இதனை வைத்து அவர்கள் மேற்கொண்டு அவர்களுடைய திட்ட நடவடிக்கைகளை செயற்பட முடியும். உங்களுடைய இந்த செயற்பாடுகளை மக்கள் மத்தியில் அமுல்படுத்துகின்ற போது நீங்கள் பிரச்சனைகளுக்கு முகம் கொடுக்கின்றீர்களா? ஆம், எப்போதும் பிரச்சனைகள் இருக்கிறதா சொல்ல முடியாது. பெரும்பாலான பயனாளிகள் வந்து நமக்கு ஒத்துழைப்பு நல்கி சொல்லப்பட்ட விதிமுறைகளுக்கு அமைவாக செய்கின்றார்கள். ஆனால் 5 விரலும் ஒரே மாதிரி சொல்ல முடியாதுதானே. எவ்வாறான பிரச்சனைகளுக்கு முகம் கொடுக்கின்றீர்கள்? அந்த பிரச்சனைகளை எவ்வாறு நிவர்த்தி செய்து கொள்கின்றீர்கள்? சில சந்தர்ப்பங்களில் சமய கலாச்சார முறைகள் நமக்கு மிக தடையாக இருக்கின்றது. எங்களுக்கு குறித்த காலம் தரப்பட்டுள்ளது. வீட்டு திட்டம் என்றால் 6 மாத காலத்துக்குள் ஒருவருக்கு கிடைக்கப்பட்ட வீட்டு திட்டம் கட்டி முடிக்கப்பட வேண்டும். சில சந்தர்ப்பங்களில் சில சமய கலாச்சார முறைகளின்படி ஆணி மாதங்களில் புதிய தொடக்கங்கள் எதுவும் செய்ய மாட்டார்கள். நாள் வளை வைத்தல், நாள் அத்தியாரம் போடுதல், இவ்வாறான சில செயற்பாடுகளுக்கு நாட்கள் பார்ப்பதனால் நமது திட்டங்கள் 1 மாதத்துக்கு செல்லும் பின்னோக்கி செல்ல வேண்டியிருந்தமே ஏற்படுகின்றது. இது ஒரு மிகப்பெரிய தரங்களாக இருக்கின்றது. சாத்திர சம்பிரதாய முறைகளும் இதே போலத்தான். அளவிடைகள் சாத்திர சம்பிரதாய முறைகளின்படி அவர்கள் பார்க்கும்போது எமது திட்ட அளவுக்குள் இதனை கொண்டு வர முடியாமல் இருந்தமே ஏற்படுகின்றது. சிலர் வந்து சொல்லப்பட்ட அளவை விட பெரிய வீடுகள் கட்டவிழ்க்கின்றார்கள். அப்படியான சந்தர்ப்பங்களில் பெரிய வீடுகள் கட்டும் சந்தர்ப்பங்களில் செலவு மிக அதிகமாக வரும். அவ்வாறான சந்தர்ப்பங்களிலும் அவர்களுக்கு அறிவுரை வழங்கும்போது அதுக்கையும் இருக்கின்றது. இடையில் கட்டிக்கொண்டு செல்லும் போது இடையில் நிறுத்தி விடுவார்கள், அங்காலே பணம் இல்லை. இவ்வாறான சந்தர்ப்பங்களும் ஏற்படுகின்றது. பெறப்பட்ட உதவித்தொகையை தவறான முறையில் நடைமுறைத்து அதனை பயன்படுத்துதல், தவறான முறையில் செலவழித்தல் போன்ற நடவடிக்கைகளும் இருக்கின்றது. இதனை நாங்கள் நிவர்த்தி செய்வதற்காக சமய கலாச்சார முறைகள் இது சம்பந்தமானவைகளை ஆரம்பத்திலேயே நாங்கள் இந்த திட்டம் இங்கே வந்து முதலே ஆரம்பிக்க போறோம், இதுக்கான ஆயுதங்களை செய்யுங்க வந்து முதலே தெரியப்படுத்துகின்றோம். ஆகவே மக்கள் முதலே தேவைகளும் நாட்கள் பார்த்து செய்ய வேண்டியதை தங்களுக்கு ஏற்றவாறு முன்கூட்டியே நிச்சயித்து 6 மாத காலத்துக்குள் அந்த திட்டத்தினை முடிக்கக்கூடிய நிலைக்கு அவர்கள் ஆயத்தப்படுத்தப்படுகின்றார்கள். பெரிய வீடு கட்டுவது என்றது எங்களோட திட்டத்துக்கு 500 சதுர அடி 550 சதுர அடிக்குள் எங்களோட திட்டம் அடங்குகின்றது. பெரிய வீடு பெரிய சதுர அடியில் கட்டும்போது செலவு அவர்களுக்கு ஏற்படும் செலவினை சொல்கின்றோம். என்ன செலவு உங்களுக்கு ஏற்படும், இதனை நீங்கள் வீடு கட்ட முடியுமா? அவர்கள் ஓம் தாங்கள் செய்கிறோம்னு சொன்னா மேற்கொண்டு கிராம சபை உத்தியோகத்தரிடம் அனுமதி பெற்று அவரிடம் அனுமதி கடிதம் ஒன்றை பெற்றுக்கொண்டு நமது மேலதிகாரிகளுக்கு அந்த கடிதத்தை அனுப்பி அவர்களிடம் அனுமதி பெற்று அவர்களுக்கு அந்த பெரிய வீட்டினை கட்ட அனுமதிக்கின்றோம். இவ்வாறு செய்ய கிராம சபை உத்தியோகருக்கு தெரியும் நான் முடியுமா இல்லையா. அதனை நிப்பாட்டும் இடத்து நாங்கள் மேற்கொண்டு அவரிடம் பெரிய வீடு கட்டுவதற்கு அனுமதிப்பது இல்லை. மற்றது பெறப்பட்ட உதவித்தொகையினை தவறான முறையில் பயன்படுத்தி மிகவும் நெருங்கிய முறையில அவர்களுக்கு பெறப்பட்ட பணத்தினை எவ்வாறு செலவழிக்கின்றார்கள் என்பதனை நாங்கள் அவதானிக்கின்றோம். அதற்கு ஒரு பின்பான ஒரு குறிப்பேடு வைத்து நீங்கள் செலவழிக்கும் தொகைக்கான செலவு விவரங்களை அதை குறிப்பெடுத்துக் கொள்ள அறிவுரை வழங்குகின்றோம். அதனை நாங்கள் கிழமை அதை போய் பார்த்து சரியான கணக்குகள் எழுதப்படுகின்றதா, அதை சரியான முறையில் அவர்கள் செலவழிக்கின்றார்களா என்பதை பார்த்துக் கொள்கின்றோம். பணம் பெறப்பட்ட திகதியிலிருந்து குறிப்பிட்ட 2 கிழமைகளுக்குள் எந்த வேலையும் நடைபெறாதவர்களுக்கு அந்த பெருந்தையான பணம் ஏதாவது ஒரு வகையில் தவறான முறைக்கு சென்று விடக்கூடிய சாத்தியம் இருக்கிறது. அப்படியான சந்தர்ப்பங்களை அந்த கிராமிய அபிவிருத்தி சங்க உறுப்பினர்களுக்கு தெரியப்படுத்தி கிராமிய சேவையாளருக்கு தெரியப்படுத்தி அவர்களுக்கு மேற்கொண்டு விரைவாக அதனை கட்டி முடிப்பதற்கும் அந்த பணத்தினை சரியான முறையில் செலவழிப்பதற்குமான நடவடிக்கைகளை மேலும் செய்வதற்காக நாங்கள் ஊக்குவிக்கின்றோம். நேர்கள் தொடர்ந்து இணைந்திருக்கலாம்.
6:30 தொடக்கம் 7:40 வரை இலங்கை செஞ்சிலுவை சங்கம் வழங்கும் மனித நேயத்திற்கான மனுஷியாலம் நிகழ்ச்சியோடு. இந்த வேளையில் என்னும் ஒரு கேள்வியினை நாம் இங்கு வருகிறவர்களுக்கு பிரமுகரிடம் கொடுக்க இருக்கின்றோம். இந்த வேளையில் பயனாளிகள் கட்டிட நிர்மாண பொருட்களை கொள்ளளவு செய்யும் போது அவர்களுக்கு எவ்வாறான பொருட்களை கொள்ளளவு செய்ய வேண்டும் என அறிவுறுத்தல் வழங்குகின்றீர்கள்? சரியான அளவுகளில் அரை இஞ்சியுள்ள எல்லா கல்வியும் அரை இஞ்சி அளவிலேயே இருக்கக்கூடிய மாதிரி ஒரே அளவில் எல்லா கல்வியும் இருக்கக்கூடிய மாதிரி பறிக்க வேணும். அப்போ அதை நாங்கள் செக் பண்ணுவோம், அதை நாங்கள் பரிசோதிப்போம். மற்றது கூட்டாக சேர்ந்து ஒரு 4 பயனாளிகள் சேர்ந்து மூலப்பொருட்களை கொள்வனவு செய்து அதன் மூலம் செலவினை குறைக்கக்கூடிய மாதிரி இருக்கின்றது. அத்தோடு ஓடு இறக்கும் போது ஓட்டையை நாங்கள் செக் பண்ணுவோம், ஓட்டையை நாங்கள் பரிசோதிப்போம். ஓடு தண்ணிக்குள் ஊற போட்டு அது எவ்வளவு நீர் இழுக்கின்றது, எவ்வளவு நீர்க்குமிழிகள் அதை வழிவிடுகின்றது என்பதை பொறுத்து பார்த்து அது நல்லதா இல்லையா என்பதை அவர்களுக்கு அறிவுறுத்துகின்றோம். அவர்களுக்கும் இதே அறிவுறுத்தலை நாங்கள் வழங்குகின்றோம். இவ்வாறு நீங்கள் செய்து நீங்கள் பறிக்கின்ற பொருட்கள் நல்லதா இல்லையா என்று நீங்களே பரிசோதித்துக் கொள்ளலாம் என்ற அறிவுரைகளை வழங்குகின்றோம். மற்றும் முக்கியமான விடயமாக அத்திவாரத்துக்கு அடித்தள கான்கிரீட் போடும்போது விண்டலுக்கு கான்கிரீட் போடும்போது அதற்கு 2 கம்பிகள் வைக்கப்படுகின்றதா, கான்கிரீட் சரியான அளவில் கிளைக்கப்படுகின்றதா, 1க்கு 2 நாளுக்கு அளவில் விண்டலுக்கான கலவை கிளைக்கப்படுகின்றதா போன்ற முக்கிய விடயங்களுக்கான அளவுகளை நேரிலேயே சென்று பார்வையிட்டுக் கொள்கின்றோம். மேலும் சிமெந்து போன்றவற்றை பறிக்கும் போது சிமெந்து குறைந்த விலையில் நல்ல வேலை தரக்கூடியதாக இருக்கின்றது போன்றவற்றை அறிவுரைகளை நாங்கள் கொடுக்கின்றோம். கூரைக்கு மரங்கள் பறிப்பதற்கு மரங்கள் வெட்டுவதற்கான அனுமதி பெற்றுக் கொள்ள வேண்டும். அவ்வாறான அனுமதி பெற்றுக் கொள்வதற்கு முதலிலேயே பெரிய மரங்கள் பறிப்பதற்கான அனுமதியை பெற்றுக் கொள்வதற்கு கட்டல் வேலை நடைபெறும் போதே அனுமதி பெற்றுக் கொள்ளுமாறு மக்களுக்கு அறிவுறுத்துகின்றோம். அதே நேரம் நல்ல மரங்களை, அதாவது பிள்ளைகள் விழுந்த பூச்சி அரித்த மரங்களை பாவிக்காதவாறு நாங்கள் நேரில் சென்று தரைக்கப்பட்ட மரங்கள் நல்லதா என்று பார்வையிட்டு அதனை பாவிக்க அனுமதிக்கின்றோம். மற்றும் முதலிலேயே பொருட்களை கொள்வனவு செய்து சில காலங்கள் பிந்தி போகும் ஆறுதலாக பார்த்திருந்து பொருட்களை வேலை செய்வதானால் காலங்கள் பிந்தி கொண்டு போகும். குறித்த காலத்தில் உங்கள் வேலை முடிக்க வேண்டும் என்றால் முதலிலேயே இன்னென்ன பொருட்கள் நீங்கள் பறிக்க வேண்டும், என்னென்ன பொருட்களுக்கு நீங்கள் ஆயத்தம் செய்ய வேண்டும் என்பதை முறையிலேயே தெரியப்படுத்துகின்றோம். நீங்களும் எங்களுடன் இணைந்து உங்கள் உள்ளங்களில் எழுகின்ற ஆக்கப்பூர்வமான கருத்துக்களை எங்களோடு பகிர்ந்து கொள்ளலாம். நீங்கள் அழைக்க வேண்டிய எமது தொலைபேசி இலக்கம் 02122230029 ஆகும். அல்லது SMS, அதாவது குறுந்தகவல் வாயிலாகவும் எங்களுடன் அழைப்பினை ஏற்படுத்தலாம். நீங்கள் குறுந்தகவல் வாயிலாக அழைப்பதாயின் நீங்கள் செய்ய வேண்டியது இதுதான்: உங்களுடைய பெயர் மற்றும் இடத்தை குறிப்பிட்டு 072024861 என்னும் தொலைபேசி இலக்கத்துக்கு அனுப்பி வையுங்கள். இலங்கை செஞ்சிலுவை சங்கத்தின் மனித நேயத்துக்கான மனுஷியார் பிரதி புதன்கிழமை தோறும் மாலை 6:30 தொடக்கம் 7:40 செஞ்சிலுவை சங்கத்தின் வீடு கட்டுமானம் தொடர்பான உங்கள் ஆக்கப்பூர்வமான வினாக்கள் வரவேற்கப்படுகின்றன. உங்கள் வினாக்களுக்கு தெளிவான பதில்களுடன் நமது கலையகத்தின் தொழில்நுட்ப வல்லுநர். எனவே உங்கள் கேள்விகளையும் எம்மோடு பகிர்ந்து கொள்ளும். தொடர்புகளுக்கு இணைப்பாளர் மனித நேயத்துக்கான மனுஷியார். தொலைபேசி இலக்கம் 077472787. இது இலங்கை செஞ்சிலுவை சங்கத்தின் மனிதநேயத்துக்கான இலங்கை செஞ்சிலுவை சங்கம் வழங்கும் மனித நேயத்திற்கான மனுஷியாலயம் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கும். நீங்களும் எங்களுடன் இணைந்து உங்கள் உள்ளங்களில் எழுகின்ற ஆக்கப்பூர்வமான கருத்துக்களை நம்முடன் பகிர்ந்து கொள்ளலாம். நீங்கள் அழைக்க வேண்டிய எமது தொலைபேசி இலக்கம் 02122230029 ஆகும். இந்த வேளையில் நம்முடன் தொடர்பினை ஏற்படுத்தியுள்ளார் இலங்கை செஞ்சிலுவை சங்க முரண்பாடுகளுக்கு பின்னரான
நூலெழுத்து திட்டத்தின் சமூக வலுவூட்டலாளர் செல்வி மேனகா கணேசமூர்த்தி. வணக்கம் மேனகா. வணக்கம். வேளையில் நம்முடன் அழைப்பினை ஏற்படுத்திய செல்வி மேனகாவிடம் நாம் கடுக்கவிருக்கும் வினா இதுதான். இலங்கை செஞ்சிலுவை சங்க முரண்பாடுகளுக்கு பின்னரான நூலெழுத்து திட்டத்தில் சமூக வலுவூட்டலாளராக இருக்கும் நீங்கள் மக்கள் மத்தியில் எவ்வாறான பணிகளை மேற்கொண்டு வருகின்றீர்கள்? நீண்ட காலமாக தமது சொந்த உறப்படங்களை விட்டு சென்று இப்போது மேற்கொள்ளமர்ந்துள்ள பயனாளிகளின் உடல்நல மற்றும் அறிவு விருத்திகள் போன்றவற்றை பல வழிகளிலும் மேம்படுத்தி வருகின்றோம். அதாவது அவர்கள் தமது வாழ்வாதாரத்தை மேல கட்டியெழுப்ப தேவையான நிதி உதவியினை நாங்கள் வழங்கி வருகின்றோம். அதன் மூலம் அவர்கள் தமது வாழ்வாதாரத்தை செழிப்படைய செய்வதற்கு துணை புரிகின்றோம். நீரும் சுகாதாரமும் தொடர்பான சமூக பிரச்சனைகள் அவர்களிடம் கேட்டறிந்து அவர்களுக்கு தீர்க்கக்கூடிய வழிவகைகளை செய்து வருகின்றோம். எங்களால் வழங்கப்படுகின்ற கொடுப்பனவானது உரிய முறையில் அவர்கள் பெற்று கொடுப்பனவுகளை உரிய முறையில் பெற்று அதனை பயன்படுத்த ஊக்குவிக்கின்றோம். மேலும் பயனாளிகளால் வீட்டு திட்டம் சார்பாக சமர்ப்பிக்கப்படுகின்ற ஒவ்வொரு ஆவணங்களையும் உரிய முறையில் அவற்றை நாம் தொகுத்து எமது அலுவலகங்களுக்கு அனுப்புவதன் மூலம் அவர்களுக்கு கொடுப்பனவுகளை காலதாமதம் இன்றி வழங்க நடவடிக்கை எடுக்கின்றோம். மேலும் பயனாளிகளின் இருப்பிடங்களுக்கு அவர்களை நாடி சென்று அவர்களின் பிரச்சனைகள், அதாவது அவர்கள் இப்போது நடைமுறை வாழ்க்கையில் எதிர்கொள்கின்ற ஒவ்வொரு பிரச்சனைகளையும் கேட்டறிந்து அவ்வாறான பிரச்சனைகளுக்கு எம்மால் தீர்ப்பதற்கு வழிவகைகளை செய்து வருகின்றோம். இந்த சந்தர்ப்பத்தில் இருக்கின்றோம். அதே மாதிரி மக்களுக்கு மிகவும் பயனுடையதாக இந்த பயனாளிகளில் இந்த பணிகளை மேற்கொள்ளும் போது பிரச்சனைகளுக்கு முகம் கொடுக்கின்றனர். இது தொடர்பாக ஓரளவு பிரச்சனைகளை நாம் எதிர்கொள்ள வேண்டித்தான் இருக்கின்றது. அதாவது எமது இந்த திட்டத்திற்கு முக்கியமாக இதில் நான் பிரச்சனையாக அல்லது கேள்வியாக எடுக்கக்கூடியது, எமது இந்த திட்டத்திற்கு தெரிவு செய்யப்பட்ட பயனாளிகள் எந்த அடிப்படையில் தெரிவு செய்யப்பட்டிருக்கிறார்கள் என்பது பற்றி பல்வேறு மட்டங்களிலும் எழுப்பப்படுகின்ற கேள்விகளுக்கு விளக்கம் அளிப்பது எமது கடமையாக உள்ளது. அதாவது அந்த பிரச்சனைகள் ஒவ்வொருவரும் நம்மிடம் கொடுக்கப்படுகின்ற கேள்விகள் ஒவ்வொரு பயனாளிகளையும் நீங்கள் என்ன முறையில் தெரிவு செய்வீர்கள் என்பதாகும். அதாவது அதற்கு நாங்கள் விளக்கம் அளிப்பதற்கு பொதுக்கூட்டங்களை மக்களை ஒன்றாக எடுத்து ஒரு பொதுக்கூட்டமாக நடத்தி அவர்களின் அந்த கேள்விகளுக்கு நாங்கள் உரிய முறையில் பதிலளித்துள்ளோம். அத்தோடு நீண்ட வறட்சி காலங்கள், இப்போது இதற்கு முன்னர் நீண்ட வறட்சி காலநிலை காரணமாக பயனாளிகளின் வாழ்வாதாரம், அவர்களது வாழ்க்கையை முன்னெடுத்துக்கின்ற வாழ்வாதாரம் முற்றுமுழுதாக பாதிக்கப்பட்டிருந்தது. அதனால் நமது வீட்டு திட்ட செயற்பாடுகளுக்கும் அது இடையூறாக இருந்தது. ஆகவே அதனை ஈடு செய்வதற்காக எமது வாழ்வாதார உதவிகளை அவர்களுக்கு விரைவாக வழங்கி அவர்களை வேறு செயற்பாடுகளுக்கு, அதாவது வேறு வாழ்வாதார செயற்பாடுகளை மேற்கொள்ள இப்போது நாங்கள் ஊக்குவித்து வருகின்றோம். அத்தோடு இன்னும் பயனாளிகளை சந்திப்பதற்காக அவர்களின் இருப்பிடங்களுக்கு செல்லும் வேளைகளில் அவர்கள் கூடுதலாக அவர்களது இருப்பிடங்களை விட்டு வெளியிடங்களில், அதாவது அவர்களது வேலை தளங்களிலேயே அவர்கள் பெருமளவு தங்கள் நேரத்தை ஒதுக்கியுள்ளார்கள். அதனால் அவர்களை சந்திப்பதற்காக அவர்களது வீடுகளுக்கு நாங்கள் செல்லும் போது அவர்களை அங்கு காண கிடைப்பதில்லை. எனவே அவர்களது வேலை தளங்களுக்கு தான் அவர்களை மீண்டும் மீண்டும் அவர்களை சென்று நாம் சந்திக்க வேண்டிய நிலைமையில் நாங்கள் இப்போது உள்ளோம். இந்த வேளையில் எனது ஆக்கப்பூர்வமான கருத்துக்களை எமது மக்களுக்கு வழங்கி
மேனகா கணேசமூர்த்தி அவர்களுக்கு நன்றிகளை கூறிக்கொள்கின்றோம். தொடர்ந்து இணைந்திருக்கலாம். இலங்கை செஞ்சிலுவை சங்கம் வழங்கும் மனித நேயத்திற்கான மனுஷியாலய நிகழ்ச்சியை 6:30 தொடக்கம் 7:40 வரை. நீங்களும் எங்களுடன் இணைந்து உங்கள் உள்ளங்களில் எழுகின்ற ஆக்கப்பூர்வமான கருத்துக்களை எங்களோடு பகிர்ந்து கொள்ளலாம். நீங்கள் எங்களோடு பகிர்ந்து கொள்ள வேண்டிய எங்களது தொலைபேசி இலக்கு 02122 இந்த வேளையில் SMS வாயிலாக, அதாவது குறுந்தகவல் வாயிலாக ஒரு நேர் தனது கருத்தினை தெரிவித்திருந்தார். அதாவது டிபிசி கார்டு பூசுவதன் முக்கியத்துவம் என்ன, ஏன் அதை பூச சொல்கின்றார்? இது ஒரு நல்ல கேள்வி. எல்லா பயனாளிகளுக்கும் இதே கேள்வி எழுகின்றது. அநேக மாணவர்கள் இதே கேள்வியைத்தான் கேட்கின்றார்கள். முதலில் டிபிசி கார்டு என்றால் என்ன, அதை எப்படி பூசுவது, அதை என்ன செய்ய வேண்டும் என்பதை நாம் தெரிவிக்க விரும்புகின்றேன். டிபிசி டேர் என்பதன் பொருள் நீர் தடுப்பு பூச்சு. இதன் தமிழ் கருத்து நீர் கசிவதனை தடுக்கின்றதற்காக பூசப்படுகின்ற பூச்சு. இது 1:5 என்ற சிமெண்ட் மண் கலவையினால் அத்திவாரத்தின் மேல் மட்டத்தில் இழுக்கப்படுகின்றது. இதன் மேல் டிபிசி டேர் என்று சொல்லப்படுகின்ற பூச்சு பூசப்படுகின்றது. இதன் மேல் மணல் தூவப்பட்டு இதன் வேலை முடிவடைகின்றது. இதன் மூலம் நிலத்தின் கீழுள்ள அத்திவாரத்தின் இருக்கின்ற நீரானது உள் நிலங்களுக்கும் சுவர்களுக்கும் கசியாமல் தடுக்கப்படுகின்றது. அத்துடன் அத்திவாரத்தின் மேல் பூசப்படும் டிபிசி டேரின் மேல் தூவப்படுகின்ற மணலின் மீது சார்ந்து வைத்து கல்லுக்கட்டில் கட்டும் போது அத்திவாரத்திற்கும் சுவருக்கும் அதிக பிணைப்பை உருவாக்க உதவுகின்றது. இந்த வேளையில் ஒருவர் நம்முடன் அழைப்பினை ஏற்படுத்தியுள்ளார். அவர் யார் என்று பார்ப்போம். ஹலோ, வணக்கம். ஹலோ, வணக்கம். வணக்கம். யார் பேசுகின்றீர்கள்? எங்கிருந்து அழைப்பினை ஏற்படுத்தியுள்ளீர்கள்? நான் காரை நகர்ல இருந்து ரீகதாஸ் கலைக்கிறேன். நான் செஞ்சிலுவை சங்கத்தின் ஒரு வீட்டு திட்ட பயனாளியாக நான் இருக்கிறேன். அதனால நான் ஒரு வீட்டு திட்ட தொடர்பான சில கேள்விகள் கேட்கறதுக்கு விரும்பும். கேட்கலாமா? அதாவது நான் எந்த வீட்டுல கதவு ஜன்னலை நகை போட்டிருக்கேன். அதாவது அதை நாங்க பூ வேலைப்பாடு செய்யறதுக்கு நான் யோசிச்சிருக்கேன். அதனால சின்னதா போட்டிருக்கு. அதை விட நான் கதவு ஜன்னல்ல சில அலங்கார வேலைகள் செய்யறதுக்கு யோசிக்கிறேன். என்றாலும் அங்க வர்ற தொழில்நுட்ப உத்தியோகத்தர் சொல்றாங்க அந்த கதவு நிலையில சின்னனா வைக்க வேண்டாம், அகற்றுங்கன்னு சொல்றாங்க. இதற்கான உங்களோட ஆலோசனை? இது நீங்கள் வைக்கப்பட்டிருந்த ஜன்னல் அளவை பொறுத்து இருக்கின்றது. முதலில் உங்களுடைய அறையின் பரப்பளவு கருத்தில் கொள்ளப்பட வேண்டும். அறையின் சதுர பரப்பளவில் 1/7 பகுதி முக்கியமாக ஜன்னல் வழியாக வைக்கப்பட வேண்டும். இது வீடமைப்பு அதிகார சபை NHDA இன் கொள்கையில் ஒன்றாக அமைகின்றது. இதன் சதுர பரப்பின் 7ஆக பிரிக்கப்பட்ட பகுதியின் ஒரு பகுதியின் அளவை விட கூடுதலாக நீங்கள் வைத்திருந்தால் அதற்கு எந்த மரபும் தெரிவிக்கப்பட மாட்டிருக்காது. அதே நேரம் நீங்கள் பூக்கொத்தி செய்வதானால், பூ வேலைகள் செய்வதானால் அதிக செலவுகள் ஏற்படும். அதே நேரம் அதனூடாக உள்ளுக்கு கிடைக்கப்படுகின்ற காற்றின் அளவு மிக குறைவானதாக இருக்கும். தொழில்நுட்ப உத்தியோகத்தர் நீங்கள் உங்களுக்கு அதிகமாக செலவழிக்க வேண்டிய செலவுகள் பற்றி கூறியிருப்பார். அதே நேரம் நீங்கள் கட்டுமான அனுமதி பத்திரம் சிறுசபையினால் பெற்றுக்கொள்ளும் போது அதில் நிரப்பி அனுப்பப்பட்ட வீட்டின் சதுர அடி, அறையின் சதுர அடி, அதற்கு விடப்பட்ட ஜன்னல் வெளியின் சதுர அடி என்பன மாற்றியமைக்கப்பட்டால் நீங்கள் அந்த வீடு கட்டி முடிந்த பின்னர் அதற்குள் நீங்கள் செல்வதற்கு முன்னர் PHI, அதாவது பொது சுகாதார பரிசோதகர் அதை பார்த்து அனுமதி வழங்குவார். அளவு சின்னதாக இருந்தால் முதலில் கூறப்பட்ட அளவுகளை விட சின்னதாகவோ அல்லது வேற வேலைகள் செய்து அதில் நெருக்கமான துவாரங்கள் கிடைக்கப்படுற காற்றின் அளவு குறைக்கக்கூடிய மாதிரியாக இருந்தால் நீங்கள் செய்த கட்டிடம் மாற்றியமைக்கப்பட வேண்டியது கட்டாயம். பொது சுகாதார பரிசோதகர் அதனை அனுமதிக்க மாட்டார். ஆகவே நாங்கள், அதாவது தொழில்நுட்ப உத்தியோகத்தர்கள்
கொடுக்கப்படுகின்ற அளவுகளை சரியாக அமையுங்கள். இல்லாவிட்டால் அதற்கு மாற்று வழிகளினை தொழில்நுட்ப உத்தியோகர்களிடம் பெற்று, இப்ப சதுரடி 7 பிரிச்சு ஒரு குறிப்பிட்ட சதுரடி வருவதா இருந்தால் அதுக்கு எவ்வாறு அமைக்கலாம், 2 எண்ணல்கள் அமைப்பதா அல்லது 3 வழியுள்ள ஒரு எண்ணல் அமைப்பதா, அல்லது பூக்கள் இங்க வைக்க விரும்பினால் அதை சின்ன ஒரு பூக்கள் வைத்து அதிக காற்று பெறக்கூடிய மாதிரி இன்னொரு எண்ணல் வந்து மற்ற பக்கமாக அமைப்பதா, இவ்வாறான ஆலோசனைகளை உங்கள் அந்தந்த இடத்து தொழில்நுட்ப உத்தியோகர்களிடம் பெற்று நீங்கள் மேற்கொண்டு அடுத்த நடவடிக்கை செய்து கொள்ளலாம். இந்த சந்தர்ப்பத்தில் நீங்கள் தொடர்ந்து அழைப்பினை ஏற்படுத்திய வண்ணம் இருக்கின்றார்கள். நீங்களும் எங்களுடன் தொடர்ந்து அழைப்பினை ஏற்படுத்தலாம். 02022230229 என்னும் தொலைபேசி ஊடாக அழைப்பினை ஏற்படுத்தி உங்களுடைய ஆக்கப்பூர்வமான கருத்துக்களை எங்களுடன் பகிர்ந்து கொள்ளலாம். இந்த நேரத்தில் இன்னும் ஒருவர் அழைப்பில் உள்ளார். அவர் யார் என்று பார்ப்போம். ஹலோ, வணக்கம். வணக்கம். யார் எங்கிருந்து அழைப்பினை ஏற்படுத்தியுள்ளீர்கள்? நான் மதுரையிலிருந்து சந்திரகுமார். சொல்லுங்க சந்திரகுமார், உங்களுடைய கருத்து என்ன? எனக்கு சிங்கரிச்சங்கத்துல வேற பற்றி நான் இப்ப லிண்டல் வந்திருக்குது. லிண்டல் வந்து அவங்க தொடர்ந்தலா பொருத்தணும் என்னட்ட கேட்டு கொண்டிருக்கிறாங்க தொழில்நுட்ப. அதுண்டா தொடர்ந்தல் போறதுக்குரிய இது என்ன தெரியல, வசதியும் தெரியல காரணத்தால நான் சொல்றேன், தொடர்ந்தல் போகாம எண்ணல் கதாநிலைகளுக்கு மாத்திரம் அந்த லிண்டலை போட்டு போதுமன்ற எனக்கு இருக்குது. அவர் சொல்றது அப்படி செய்யற, நீங்க தொடர் போடணும். அப்படி அதுக்குரிய ஆலோசனை என்ன? லிண்டல் தொடர் போடுவதற்கான அதுக்கு ஏற்படும் செலவுக்கான முழு பணமும் எங்களது நிறுவனத்தினால் கொடுக்கப்படுகின்ற கொடுப்பனவில் அடங்கியுள்ளது. நீங்கள் இதற்கு புரிந்தாக பணம் அதிக அளவில் செலவழிக்க வேண்டிய தேவை இல்லை. நாங்கள் கொடுக்கப்பட்ட கொடுப்பனவிலேயே நீங்கள் அந்த லிண்டலை அமைத்துக் கொள்ளலாம். அதே நேரம் இந்த தொடர் லிண்டல் அமைப்பதன் மூலம் சிறிய அளவிலான நில அதிர்வுகள், சூழல் அனர்த்தங்கள் ஏற்படும் சந்தர்ப்பத்தில் அதற்கு கிடையாக ஏற்படும் விசைகள், அவற்றினால் ஏற்படும் பாதிப்புகள், இதனூடாக வீட்டில் வெடிப்புகள், தாக்கங்கள் ஏற்படாமல் இந்த தொடர் லிண்டலால் தடுக்கின்றது. கூரையின் மேல் ஏற்படும் பேரங்களினால் சுவர்களில் விரிப்பு, அதாவது கூரை ஓடு உங்களுக்கு தெரியும், ஓடு முழுமையாக மண்ணினால் செய்யப்பட்டது. அதே நேரம் மேலே ஏற்றப்படும் மரங்களின் பேரங்கள் உங்களுக்கு தெரியும். அவ்வளவு பேரங்களும் மேலே ஏற்றப்படும் போது சுவரானது வெளிப்பக்கமாக விரிவடைந்து சாயக்கூடிய நிலைமை ஏற்படலாம். விசை வந்து வெளி நோக்கி தள்ளப்படுகின்றது கூரையின் சாய்வினால். ஆகவே அதன் மூலம் விரிப்பு ஏற்படாமல் அதை ஒரு நிரந்தர கட்டமைப்பில் தொடர்ச்சியாக இதனை வைத்திருப்பதற்கு தொடர்ச்சியான லிண்டல் வந்து உதவுகின்றது. இதே நேரம் எங்கரேஜ் என்று சொல்லப்படுகின்ற கட்டுமான அமைப்பு, அதாவது 4 மூலைகளிலும் கம்பி வைத்து சுவர் வலையுடன் பிணைப்பினை ஏற்படுத்துகின்ற எங்கரேஜ் என்கின்ற அமைப்பு லிண்டலுடன் 2 கம்பிகள் வைத்து ஆரம்பிக்கப்பட்டு மேல் நோக்கி சுவர் வலையுடன் பிணைக்கப்படுகின்றது. இவ்வாறு செய்வதற்கும் இந்த தொடரின் தொடர்ச்சியான லிண்டல் வந்து தனித்தனியே போடுகின்ற லிண்டலின் மூலம் நீங்கள் அது எவ்வாறான எங்கரேஜ், அதாவது 4 கம்பிகள் வைத்து 4 மூலைகளில் 4 கம்பிகள் வைத்து இணைக்கின்ற முறை செய்ய முடியாது. தொடர்ச்சியான லிண்டல் போடுகின்ற சந்தர்ப்பத்திலேயே 4 மூலைகளிலும் 2 கம்பிகள் மூலம் சுவர் வலையினை கல்லுக்கட்டலுடன் பிணைத்துக் கொள்கின்ற முறை செய்ய முடியும். சுவரின் மேற்பகுதிகளில் வெடிப்புகள் ஏற்பட்டாலோ அல்லாவிட்டால் லிண்டலுக்கு கீழ் வெடிப்புகள் ஏற்பட்டாலோ அது தொடர்ச்சியாக அத்திவாரம் வரை செல்லாதிருப்பதற்கு தொடர்ச்சியான லிண்டல் பாதுகாப்பு வழங்குகின்றது. இப்ப உங்களுக்கு தெரியும், பழைய வீடுகள் பார்த்தீங்கன்னா ஒரு கதவுக்கு மேல் தொடர்ச்சி இல்லாத லிண்டல் போட்டிருப்பாங்களாக இருந்தால் வெடிப்புகள் ஏற்படும் சந்தர்ப்பத்தில் லிண்டலுக்கு கீழாக நேர செல்லாது லிண்டலின் விளிம்புடன் விலத்தி கீழே செல்லும். இதுவே தொடர்ச்சியான லிண்டல் நீங்கள் போட்டிருந்தீர்களானால் அந்த வெடிப்பு அந்த லிண்டலுடனே நின்றுவிடும். லிண்டலுக்கு கீழ் பாதிப்பு ஏற்படாது. நீங்கள் திருத்து வேலைகளையே லிண்டலுக்கு ஏற்பட்ட வெடிப்புகளை நீங்கள் செய்து கொள்ளலாம். இவ்வாறு பல நன்மைகள் ஏற்படுகின்ற காரணத்தினால் நாங்கள் வந்து தொடர்ச்சியான லிண்டலை கட்டாயமாக்கியுள்ளோம். நீங்கள் தொடர்ந்து நாங்கள் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கலாம். இலங்கை செஞ்சிலுவை சங்கம் வழங்கும் மனித நேயத்திற்கான மனத்தியாலயம் நிகழ்ச்சியோடு நீங்கள் எங்களுடன் தொடர்பு ஏற்படுத்தி உங்கள் மனதில் உள்ள ஆக்கப்பூர்வமான கருத்துக்களை எம்முடன் பகிர்ந்து கொள்ளலாம். நீங்கள் அழைக்க வேண்டிய எமது தொலைபேசி இலக்கம் 02122230229 ஆகும். தொடர்ந்தும் இணைந்திருங்கள் மனித நேயத்திற்கான மனத்தியாலம் நிகழ்ச்சியோடு.
அழைப்பினை ஏற்படுத்தியுள்ளார். அவர் யார் என்று பார்ப்போம். ஹலோ, வணக்கம். ஹலோ, வணக்கம் அக்கா. வணக்கம். எங்கேருந்து வைக்கிறீங்க? நான் இந்தியாவிலேருந்து கவிதா கழிக்கிறேன். உங்களுடைய கருத்தினை கூறுங்க. அதாவது அக்கா, உங்களுக்கு இந்தியன் வீடாக தந்திருக்கேன் மேம். அந்த இந்தியன் வீட்டுக்கு நாங்கள் அத்திவாரம் போட்டுட்டோம். அந்த அத்திவாரம் போட்ட பிறகு உங்களுடைய கொடியங்கள் வந்து அத்திவாரத்துக்கு மேலே எத்தனை வரி கல்லு கட்டுறது உங்களுக்கு தெரியாது. எத்தனை வரி கல்லு கட்டுறது இருக்கா, ஒரு ஆள் 10 வரின்றாங்க, ஒரு ஆள் 12 வரின்னு சொல்றாங்க. என்ன மாதிரி வந்து உங்களுக்கு விளக்கம் தெரியாம இருக்கு. நான் கூடை கட்டலாமா, கூடையை கட்டலாமா, அதாவது உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் வருமா, அதாவது உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் வருமானதை பற்றி தெரியல. அதை கொஞ்சம் உங்களுக்கு விளக்கமா சொல்லுங்க. தொழில்நுட்ப தியேட்டர் உங்களுக்கு வழங்கியிருக்கேன். நிச்சயமாக அவர்களுக்கு அங்கு வேலை செய்யும் தொழில்நுட்ப உத்தியோகத்தர் பொதுக்கூட்டத்திலும் அதே நேரம் தனியாக அவர்களுக்கு சென்று அறிவுரை வழங்கும் சந்தர்ப்பத்திலும் நீங்கள் எந்த உயரத்தில் நீங்கள் கட்ட வேண்டும் என்பதை பற்றி நிச்சயமாக சொல்லி இருப்பார்கள். இருந்தும் உங்களுடைய பதில் உங்களுடைய கேள்விக்கான பதில் மற்ற எல்லோருக்கும் பயனுள்ளதாக அமையும் என்பதனால் நான் மீண்டும் ஒரு முறை உங்களுக்கு இதை தெரியப்படுத்துகின்றேன். பொதுவாக வீடு அமைப்பு அதிகார சபை, அதாவது NHDA, நேஷனல் ஹவுசிங் டெவலப்மெண்ட் அத்தாரிட்டி, வீடு அமைப்பு அதிகார சபையின் கொள்கையின் அடிப்படையில் நிச்சயம் அத்திவாரத்தின் மேல் கல்லுக்கட்டல் 9 அடியினை விட குறைதல் கூடாது. 9 அடி உயரத்தின் மேல் கூடலாம். நீங்கள் அங்க விரும்பினால் 10 அடி 11 அடி அமைக்கலாம். ஆக கூடினால் உங்களுக்கு எதுவும் பார்க்கவே அசிங்கமாக இருக்கும். ஒரு 10 அடி வந்து சாதாரணமாக எல்லாரும் கட்டும் அளவு. ஆனால் ஆக குறைந்தது 9 அடி வந்து உயரம் நிச்சயமாக இருத்தல் வேண்டும். அதனை விட குறைதல் கூடாது. அதனை விட குறைந்தால் உங்களுக்கே தெரியும், வெப்பமான சூழல் காலங்களில் சுவாத்தியமான சூழல் இருக்காது. உள்ளுக்கும் மிக வெப்பமாக இருக்கும். காற்று வசதிகள் உள்ளுக்கு இருக்காது. அதனை விட உயர்த்தி நீங்கள் உயரமாக அதனை கட்டும் போது மிக அழகாக தெரியும். ஒரு வீடு வந்து சாதாரணமாக 10 அடியில் அமைப்பதுதான் எல்லாருடைய வழக்கம். நீங்கள் கல்லுவரி அடிப்படையில் கேட்பதனால் அது கிட்டத்தட்ட 9 அடி உயரத்திற்கு கிட்டத்தட்ட கல் வந்து 17 கல்லுவரியும் லிண்டல் அமைப்பதுடன் சேர்த்து மொத்தமாக 9 அடி பெறக்கூடிய மாதிரி இருக்கும். 17 இல்லாவிட்டாலும் லிண்டல் அமைக்கும் போது 6 வரி கல்லின் மேல் 12 வரி கல்லின் மேலும் அதன் மேல் லிண்டல் அமைத்து அதற்கு மேல் 4 வரி 5 வரி அமைப்பது சரியான அளவையாக இருக்கும். இந்த சந்தர்ப்பத்தில் இன்னும் ஒரு நேயர் என்னுடன் அழைப்பினை ஏற்படுத்தியுள்ளார். அவர் யாருன்னு பார்ப்போம். ஹலோ, வணக்கம். ஹலோ, வணக்கம் அக்கா. நான் மாமுனையிலிருந்து தனபாலம் கதைக்கிறேன். வணக்கம். நான் வந்து 14 வரைக்கும் இந்த வீட்டு பக்கத்துல இந்த உங்களோட தொழில்நுட்ப உத்தியோகத்தர் வந்து எங்களுக்கு சொல்றாங்கன்னு சொன்னா, அந்த 4 மூளைக்கும் வந்து வீட்டுல இந்த குளம் திறந்தாங்க, இந்த தூண்பாறை 4 மூளைக்கும் வந்து கம்பி வைக்கத்தான் என்னன்னு சொன்னா கூரை வந்து இந்த சூறாவளில பறக்காம இருக்கிறதுக்கு சொல்லி, அது எப்படி வைக்கிறோம் அதில் வைக்க விட்டாலும் என்ன பிரியோசனம் வந்து எனக்கு சொல்லுவீங்களா? இந்த கேள்விக்கான விடையினை நமது தொழில்நுட்ப உத்தியோகத்தர் உங்களுக்கு வழங்கியிருப்பார். ஆமாம், நான் முதலிலே லிண்டல் அமைப்பதற்கான சுழற்சியான லிண்டல் அமைப்பதற்கான முறையை சொல்லும் போது இதை சொல்லி இருந்தேன். 4 மூலைகளிலும் 2 கம்பிகள் வைத்து கான்கிரீட் போட்டு அந்த கம்பியினை சுவர் வளையுடன் இணைப்பதற்கு ஆவண செய்ய வேண்டும் என்று இதை நாங்கள் ஆங்கரேஜ் என்று சொல்லுவோம். இது வந்து சுனாமிக்கு முன்னர் கட்டாயமாக இந்த ஆங்கரேஜ் முறை வந்து செய்யப்படவில்லை. விரும்பினால் செய்து கொள்ளலாம். சுனாமிக்கு முன்னர் நடத்தப்பட்ட வீட்டு திட்டங்களில் இது கட்டாயமாக்கப்படவில்லை. ஆனால் சுனாமிக்கு பின்னர் சுவருக்கும் கூரைக்கும் இடையேயான பிணைப்பை ஏற்படுத்தி அசாதாரண சூழலினால் ஏற்படும் பாதிப்பினை குறைப்பதற்கு இது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. சுனாமி அனர்த்தங்களின் பின்னர் அதில் ஏற்பட்ட சேத விவரங்களை கவனத்தில் கொண்டு கூரைக்கும் சுவருக்கும் இடையில் ஒரு உறுதியான பிணைப்பினை ஏற்படுத்துவது கட்டாயமாக்கப்பட்டது. இதன் மூலம் அனர்த்தங்கள் போன்றவற்றினால் ஏற்படும் சேதங்கள் பாதிப்புகளை பெருமளவில் குறைக்கக்கூடியதாக இருக்கும். இது சுனாமியில் மக்களுக்கு ஏற்பட்ட அழிவினை விட சுனாமியின் போது பாரமான பொருட்கள் மேலே கூரைகள் விழுந்து அதனால் மக்களுக்கு ஏற்பட்ட பாதிப்புகளே அதிகம். ஆகவே இதனை நாங்கள் மிகவும் குறைப்பதற்காக இந்த இணைப்பு 4 மூலைகளிலும் கம்பி வைத்து அதற்கு கான்கிரீட் போடுகின்ற முறையினை அறிமுகம் செய்துள்ளோம். அது நீங்கள் நிச்சயமாக ஒவ்வொரு பயனாளியும் செய்ய வேண்டிய ஒன்று.
இதை நீங்க முக்கியமான விடயமாக கருத்தில் கொண்டு நீங்க நிச்சயம் இதனை செய்ய வேண்டும். இந்த சந்தர்ப்பத்தில் மற்றும் ஒரு நேர் எம்முடன் அழைப்பினை ஏற்படுத்தியுள்ளார். அவர் யார் என்று பார்ப்போம். ஹலோ, வணக்கம். ஹலோ, வணக்கம். நான் எழுதுமட்டுவாரில் இருந்து சுந்தலிங்கம் கலைக்கிறேன். நான் ஒரு இலங்கை செஞ்சிலுவை சங்கத்தின் பயனாளி. எனக்கு ஒரு இலங்கை செஞ்சிலுவை சங்கம் வீடு தந்ததுக்கான நான் இலங்கை செஞ்சிலுவை சங்கத்துக்கு ஒரு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். எனது கேள்வி என்னவென்றா, நான் அத்தியாரம் போட்டு முடிந்து விட்டது. அப்போ நான் போட்டு முடிஞ்சு கல் வச்சு கட்டுற இது நான் அந்த கல்லை சரியாக நடுவில் கட்டாமல் முன்னுக்கு முடித்து கட்டினேன். அது என்னென்னா, எங்களை சமுதாயப்படி எங்களை அளவு திட்டங்கள் அந்த கல் கொஞ்சம் வெளியேறும். அப்போ எங்களை இந்த வீட்டு திட்ட தொழில்நுட்பவியலாளர் இல்லை அப்படி கட்ட வேணாம், நடுவில் கட்டணும். எங்கிற சமுதாயத்துக்கு பிழைக்குது. அதுக்கான இப்போ நடுவில் கட்டலாமா இல்லை முன்னுக்கு வச்சு கட்டலாமா? இதுக்கான ஒரு தீர்வை நான் அவங்ககிட்ட கேட்கிறேன். உங்களுக்குரிய தீர்வு கிடைக்குமா? முதலில் எங்களுக்கு எப்படும் பிரச்சனைகளில் ஒன்று கூறியிருந்தேன் சம்பிரதாய முறை என்று. அதற்கான கேள்வியை ஒரு பயனாளி கேட்டுள்ளார். இது சுந்தலிங்கம் ஐயாவோட நான் ஒரு கேள்வி கேட்க விரும்புகிறேன். ஒரு பாரமான பொருளை ஒன்றின் மேல் நீங்கள் வைப்பதாக இருந்தால் அது விழாமல் பாதுகாப்போடு இருக்க வேண்டும் என்றால் நீங்கள் நடுவில் வைப்பீர்களா அல்லது விளிம்பில் வைப்பீர்களா? இது நிச்சயம் நான் உங்களுடன் கேட்க வேண்டிய ஒரு கேள்வி. ஏனென்றால் ஒரு அத்திவாரம் அமைக்கின்றீர்கள். அத்திவாரத்தின் விளிம்பில் நீங்கள் கல் வைத்து கட்டினால் சாதாரணமாகவே மேலே உள்ள காரங்களின் மூலம் வெடிப்புகள் சரிவுகள் இருப்பதற்கான சாத்தியங்கள் அதிகமாக இருக்கும் சந்தர்ப்பத்தில் கல்லை நீங்கள் விளிம்பில் வைத்து கட்டினீர்கள் என்றால் அது பிறழுவதற்கானவும் பாதிப்புகள் ஏற்படுவதற்கான நிலைமை மிகவும் அதிகம். சம்பிரதாய முறையை நீங்கள் முதலிலேயே கருத்தில் கொள்பவராக இருந்தால் நான் இப்படி இன்ன அளவில் கட்டப்போகிறேன், எனக்கு உங்களுடைய தொழில்நுட்ப அறிவுரை என்ன என்று உங்களிடத்தில் வேலை செய்கின்ற தொழில்நுட்ப உத்தியோகத்திடம் அறிவுரையை கேட்டு அதற்கேற்ற அளவில் அவர் அத்திவார அளவுகளை நீங்கள் இந்த அளவில் அமைத்தால் எல்லாம் சரியாக வரும் என்று அவர் கூறப்பட்ட அந்த அளவு பிரமாணங்களின் படி நீங்கள் அத்திவாரத்தை அமைத்தீர்களானால் உங்களோட சம்பிரதாய முறைப்படி தேவையான அளவையும் பெற்றுக்கொள்ளலாம். அதே நேரம் எங்கள் தொழில்நுட்ப பொறியியல் அறிவின்படி அத்திவாரத்தின் மேல் கல்லுக்கட்டலின் கல்லானது நடுவில் வைத்து கல்லுக்கட்டல் முறையையும் செய்து கொள்ளலாம். ஆகவே நீங்கள் முதலிலேயே தொழில்நுட்ப உத்தியோகத்துடன் நீங்கள் இதனை கலந்து ஆலோசித்திருத்தல் மிகவும் நல்லது. இப்போது உள்ள சந்தர்ப்பத்தில் சம்பிரதாய முறையை பெரிதுபடுத்தாமல் இயலுமான வரையில் அத்திவாரத்தின் நடுவில் உங்கள் கல்லுக்கட்டளை வைத்து அமைத்தலே சிறந்தது. இதுவரை நேரமும் எனது கலையகத்தில் இருந்து எனது மக்களுக்கான ஆக்கப்பூர்வமான கருத்துக்களை தெரிவித்த தொழில்நுட்ப அவர்களுக்கு நன்றிகளை கூறிக்கொண்டு அடுத்து வரும் புதன்கிழமையில் இன்று போலவே மக்களுடைய சந்தேகங்களுக்கான விடைகளினை வழங்குவதற்காக பல பிரமுகர்கள் வருகை தர காத்திருக்கின்றார்கள். எதிர்பார்த்திருங்கள். தொடர்ந்து நிகழ்ச்சிகளை தொகுத்து வழங்க கலையகத்தில் சாலினி விடைபெறும் நாள் என்று உங்கள் அன்பின் வாணி. வணக்கம்.